நெகேமியா ஒரு நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு ஸ்தானத்திலே இருந்தவர். ராஜாவுக்கு பணிவிடை செய்யும்படியாய் ராஜாவினுடைய அரண்மனையிலே அவன் வேலை செய்கிற ஒரு பிரதானியாய் இருந்தவர். எருசலேம் பாழடைந்து கிடக்கிறது, மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லும் பொழுது எப்படியாயிலும் தன்னுடைய பட்டணத்திற்கு ஒரு நன்மை உண்டாக தான் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டும்படியாய் அவர் வருவார். ஆனால் அந்த அலங்கத்தை கட்ட விடாதபடிக்கு சன்பலா, தொபியா, கேஷோம் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள். ஒரு நல்ல வேலையை தடுப்பதற்கு கட்டுப்பாடு பண்ணினார்கள். நீங்க யோசித்து பாருங்களேன், சில நேரங்களில் நாம் ஏதாகிலும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஒரு நன்மை செய்யும்படியாய் நாம் போகலாம். ஒரு நன்மையை செய்யும்படியாய் போகிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியம் நமக்கே பாதகமாய் வரும்பொழுது நம்ம என்ன யோசிப்போம்னா, இது நமக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு நம்ம இதை செய்துட்டு, எதுக்கு நம்ம இந்த வேலையை, இப்போ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம குடும்பத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சில நேரங்களிலே நம்முடைய இருதயத்தில் சில சோர்வுகள் வரும். நான் சொல்லுகிறேனே, சபை காரியங்களாக இருந்தாலும் சரி, சபை ஊழியங்களாக இருந்தாலும் சரி, சபை வேலைகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் இந்த மாதிரியான சன்பலாத்துகள், தொபியாக்கள், கேஷோம்கள் இருப்பார்கள். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? சன்பலா, தொபியா, கேஷோம் நெகேமியாவின் இடத்துல நல்லவர்களை போல இருந்து விடுவார்கள். நெகேமியாவுக்கு லெட்டர் அனுப்பி நெகேமியாவின் இடத்துல பேசி நாம் பேசிக்கொள்வோம், நாம் முடித்துக் கொள்வோம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் மற்றவர்களை நெகேமியாவுக்கு விரோதமாக தூண்டி விட்டுருவானுங்க. ஒரு தரிசனத்தோடு, ஒரு தாகத்தோடு, மனதிலே ஒரு பாரத்தோடு, தேவனுக்காக நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி பாரத்தோடு, தாகத்தோடு வந்த நெகேமியாவிற்கு வந்த அதில் எதிர்மறை என்னவென்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் வேலையை தடுக்கவும், நீங்கள் வேலை செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடு பண்ணவும். இந்த கட்டுப்பாடுகளுக்கு முன்பாய் வேதம் சொல்கிறது, நெகேமியா 52 நாளிலே அந்த கட்டடத்தை அல்லது அந்த அலங்கத்தை கட்டி முடித்தாராம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்திலோ, உங்கள் வேலையிலோ, உங்கள் சூழ்நிலையிலோ நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு நீங்கள் செய்கிற எந்த காரியத்திலோ எத்தனை விதமான தடைகள் வந்தாலும், எத்தனை விதமான கட்டுப்பாடுகள் நமக்கு விரோதமாய் செய்யப்படும்படியாய் கட்டுப்பாடுகள் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்து, எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து நம்முடைய காரியத்தை கர்த்தர் நமக்கு ஜெயமாய் மாற்றுவார்.